இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடு பார்த்தீங்கன்னா, மிடில் கிளாஸ் மக்களுக்காகவே கட்டப்பட்ட ஒரு அழகான 2 பிஹெச்கே வீடு தாங்க. அதுவும் இந்த வீடு பார்த்தீங்கன்னா, கம்மி விலையில அதுவும் ஒரு கார்னர் சைட்லங்க. அவுட்டர் டேக்கஸ் கொடுத்து 2 பிஹெச்கே வீடா ரொம்ப அழகா பிளான் பண்ணி, வீட்டோட இன்டீரியர் ஒர்க்கும் சரி, எக்ஸ்டீரியர் ஒர்க்கும் சரி, ரொம்ப எல்லாத்துக்குமே பிடிக்கிற மாரி வீட்ட ரொம்ப அழகா ரெடி பண்ணியிருக்காங்க. அப்படி என்ன ரெடி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, டவுன் ஃபாலோ பார்த்தீங்கன்னா, கம்ஃபர்டபுளா ஒரு லிவிங் ஏரியா, கியூட்டான சின்னதா அமைஞ்சிருக்கிற கிச்சன், கிட்ஸுக்காகவே கட்டப்பட்ட ஒரு அழகான ஒரு சின்ன பெட்ரூம், அதுக்கு அட்டாச் கம் பாத்ரூம், மேலே ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்து, அதில் ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்து, பெரிய மாஸ்டர் பெட்ரூம், அதுக்கு அட்டாச் கம் பாத்ரூமோட வீட்டை ரொம்ப அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ வாங்க நம்ம ஷோக்குள்ள போய் இந்த வீட்டை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல் எம்பி பண்ண மாட்டேன் சார், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதல்ல நம்ம இந்த வீடு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிற மொத்த லேண்ட் ஏரியா சைஸ் பார்க்கலாங்க. 20 அடி ரோடு பேஸும் 40 அடி நீளமோ கரெக்டாக 800 ஸ்கொயர் ஃபீட்டில் 1.86 சென்டில் லேண்ட் ஏரியா யூஸ் பண்ணிக்காங்க. பில்டிங்கு பார்த்தீங்கன்னா G+1 அவுட்டர் டேக்கஸ் கொடுத்து 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங்கை சூப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா வடக்கு கிழக்கு கார்னர் செட்டில் வீட்டை வந்து வடக்க பார்த்த மாதிரி வாசல் வச்சு மெயின் டோர் நம்மளுக்கு வந்து வடக்க பார்த்த மாதிரி சூப்பராக கட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட அழகான ஃப்ரண்ட் எலிவேஷன். ஃப்ரண்ட் எலிவேஷனை சின்ன சின்ன டிசைன்ஸில் பண்ணி அதுக்கு டச்சர் அண்ட் ஸ்டைப் டிசைனில் பண்ணி சூப்பரான கலர் காம்பினேஷனில் எலிவேஷனை செம ரெடி பண்ணியிருக்காங்க. டபுள் சைட் எலிவேஷனும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. எலிவேஷனுக்கு மேட்சிங்காக 2 மெட்டல் கேட் வந்து சூப்பராக ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக அமைஞ்சிருக்கிற போர்ட்டிகோ ஏரியா. இந்த போர்ட்டிகோ ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோருக்குலாமே மேட் ஃபினிஷில் கார் பார்க்கிங் எவ்ரி டிபார்ட்மெண்ட்டை ஃபிட் பண்ணியிருக்காங்க. வீட்டோட நார்த் ஈஸ்ட்டுக்கான அதாவது ஜெகமொழியில் பார்த்தீங்கன்னா வாட்டர் சம்ப் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. மேலே சீலிங்கில் நிறைய மல்டி கலர்ஸில் ஸ்பாட்டேட்டில் நிறைய ஃபிட் பண்ணி வாலு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து டைல்ஸ் எல்லாமே லே பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட மெயின் டோர். மெயின் டோர் அண்ட் ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி வடக்க பார்த்த மாதிரி ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 படிக்கட்டு தாண்டி நம்ம வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி படிக்கட்டுக்கு எல்லாமே கிரானைட்டில் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்குறது இந்த வீட்டில் கம்ஃபர்டபுளாக அமைஞ்சிருக்க லிவிங் ஏரியா. அளவு 16க்கு 10. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோருக்கு எல்லாமே 2x4 ஐக்ளோசி வெட்டுவேட் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வாலுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா லைட் ஸ்டாண்டர்ட் கலரில் பெயிண்டிங் பண்ணி மேலே சீலிங்கில் 4 எட்ஜஸுக்கு வந்து நிறைய மல்டி கலரில் ஸ்பாட்டேட்டில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. நிறைய வெளிச்சட்டம் காத்தோட்டம் கிடைக்கணுக்காக பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் சைடில் அமைஞ்சிருக்கிற வாலில் மட்டும் பெருசாக ஒரு யூபிஎஸ்ல ஃபிட் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியாவில் சவுத் வெஸ்ட் சைடில் அமைஞ்சிருக்கிற வாலில் பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் 2 கடப்பாக்களை வச்சு நம்மளுக்கு பூஜை ரூம் வந்து சூப்பர் ரெடி பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடு வாலில் பார்த்தீங்கன்னா 2 கடப்பாக்கள் வந்து நம்மளுக்கு ஷோகேஸ்க்காக ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னர் அதாவது அக்னிமொழியில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் தாங்க. கிச்சன் நம்மளுக்கு 10க்கு 7ன்னு சொல்லிட்டு நல்லா சின்னதாக காம்பேக்டாக க்யூட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் கிரானைட்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி வால் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு சென்டராக சின்னதாக ஒரு யூபிஎஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்காக பார்த்தீங்கன்னா 2 கடப்பாக்கள் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரைட் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்காக எல்லா பிளாக் பெயிண்ட்டும் கொடுத்துட்டாங்க. அடுத்து பார்க்க போகிறது வீட்டோட சவுத் வெஸ்ட்டு அதாவது குபேரமுள்ள இருக்கிற ஃபஸ்ட்டு பெட்ரூம். இந்த பெட்ரூமை 11க்கு 10ன்னு ஒரு கிட்ஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. 3 சைடு வால்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் ஸ்டாண்டர்ட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. 1 சைடு வாலில் மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 கடப்பாக்கள் அது ஏதாவது திங்ஸ் வைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் நிறைய வெளிச்சட்டம் காத்தோட்டம் கிடைக்கணுக்காக பார்த்தீங்கன்னா 1 சைடு வாலில் மட்டும் பெருசாக ஒரு யூபிஎஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம். இந்த பாத்ரூமில் க்ளோசெட் எல்லாம் வெஸ்டர்ன் டைப்பில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக வாஷ் பேஷன் ஷவர் பைப் என்னென்ன ஸ்டாண்டர்ட் ஃபிட்டிங் சொன்னோமோ எல்லாமே ஃபிட் பண்ணிட்டாங்க. வாலுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷில் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க வீட்டுக்கு வெளியே வந்து டவுன் ஃப்ளோர் வந்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்டாக்கேஸ் ஏரியா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோ கார்னரில் வந்து வீட்டோட அவுட்டர் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்டர் பாத்ரூம் உங்களுக்கு வந்து இந்தியன் டைப்பில் வந்து க்ளோசெட் எல்லாமே மாட்டி கொடுத்துருக்காங்க. ஸ்டாக்கேஸ் ஏரியா கீழே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோரேஜ் பொசிஷனுக்காக நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க டவுன் ஃப்ளோர் வந்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வீட்டோட அவுட்டர் டேக்கஸ் கொடுத்து ஸ்டாக்கஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நீட்டான டெரகோட்டா பெயிண்டிங் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டாக்கஸ் ஏரியா வந்து வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு தெரியாத மாதிரி சூப்பராக கவர் பண்ணி ஃப்ரண்ட் எலிவேஷனை சூப்பராக பண்ணியிருக்காங்க. மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் இதே மாதிரி நம்ம ஒரு பெட்ரூம் எடுக்கிறவங்களுக்கு நிறைய ஸ்பேசியஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. இதுக்கும் ஃப்ளோருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டான டெரகோட்டா பெயிண்டிங் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க.
ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து ரொம்ப ஃப்ரீ ஸ்பேசஸ் கொடுத்தனால மேலே டெரஸில் நம்மளுக்கு வந்து துவைக்கிற கல்லோ உங்களுக்கு வந்து துணிக்காய் போகிறதுக்காக லேங்குலும் எல்லாமே ஃபிட் பண்ணிட்டாங்க. இப்போ வாங்க வீடோட கடைசி பெட்ரூமும் பார்த்தலாம். இந்த பெட்ரூம் டோர்ஸ்லுமே ரெடிமேட் உட்டன் டோரே ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமை 16க்கு 10ன்னு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ரெடி பண்ணியிருக்காங்க. நிறைய வெளிச்சட்டம் காத்தோட்டம் கிடைக்கணுக்காக பார்த்தீங்கன்னா 2 சைட் வாலில் பெருசாக 2 யூபிஎஸோட ஃபிட் பண்ணி மேலே சீலிங்கில் 4 எட்ஜஸ்க்கு வந்து நிறைய மல்டி கலரில் ஸ்பாட்லைட் ஃபிட் பண்ணியிருக்காங்க. வால் ஃபுல்லாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைட் சாண்டர்ட் கலரில் வால் பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரைட் சைட் வாலில் மட்டும் 2 கடப்பாக்கள் மட்டும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம திங்ஸ் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷனாக இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிவிசி வெயிட்லெஸ் டோரே ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாச் பாத்ரூமும் க்ளோசெட், வாஷ் பேசின், ஷவர் பைப் என்னென்ன சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் சொன்னமோ எல்லாமே ஃபிட் பண்ணிட்டாங்க. வாலுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்குலாம் அதே மாதிரி மேட் ஃபினிஷில் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து இங்கே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி ஏரியா கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் எல்லாமே வைக்கிறதுக்காக எல்லா ப்ரொவிஷன் பண்ணிட்டாங்க. அவுட்டர் லைன், ப்ளக் பாயிண்ட், டேப் கனெக்ஷன் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. வாலுக்கும் உங்களுக்கு வந்து டைல்ஸ் எல்லாமே லே பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃப்ளோருக்கும் டைல்ஸ் எல்லாமே லே பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க மேலே நம்ம டெரஸுக்கு போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். டெரஸ் போகிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கார்னரில் வந்து இங்கே அவுட்டர் லேடர் கொடுத்துருக்காங்க. இந்த லேடர் மூலிமா நீங்கள் மேலே ஏறி வந்தீங்கன்னா சின்டெக்ஸ் வந்து ஒன்று ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. துணி துவைக்கிறதுக்காக கல், துணி காய போகிறதுக்காக லேங்கில் எல்லாமே கூட ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு மறக்காமல் எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடு எங்கே லொக்கேட் இருக்குது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் என்எஸ் ரோட்டில் வீரபாண்டி பிரிவில் இந்த வீடு லொக்கேட் இருக்குங்க. இந்த வீட்டை லேண்ட் ப்ளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 36 லட்ச ரூபாய்க்கு மட்டுமே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட இன்னொருக்கான வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.